அடுத்த ஒரு மனதில் நம்ம வாழ வைக்கக்கூடிய காரணிகள் ரெண்டு தாங்க. ஒன்று அறம், இன்னொன்று கருணை. கருணையோடு ஒருத்தரோட நடந்துக்கும் போது அது நமக்கு வாழ வைக்கும். இதை தான் ஜோதிடத்தில் 5ஆம் இடம் என்று சொல்லுகிறோம். அதுதான் கருணை, அதான் லவ், லவபிள் லைஃப் அப்படிங்கிறதெல்லாம் அதுதான். அப்ப அந்த 5ங்கிறது நம்முடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் சொல்லக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கிறது. இதற்கு ஒரு சின்ன உதாரணம் என்ன அப்படின்னாக்க, முகமது பசீர் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய எழுத்தாளர் தொடர்ந்து எழுதிட்டே இருக்கிறார். ஒரு வாரமா சாப்பிடல, பசி பயங்கரமாயிருச்சு. உடனே ஒரு இடத்துக்கு சாப்பிட போறார். அப்ப அவர் அந்த கடையில் போகும்போது அந்த பசி மயக்கத்தில் வேகமா போய் சாப்பிட்டுட்டார். சாப்பிட்ட பிறகு பார்க்கிறார், பணம் எடுக்காம வந்துட்டார். அப்ப அந்த சர்வர்கிட்ட சொல்றாரு, அந்த ஓனர்கிட்ட சொல்றாரு, நான் பணம் எடுக்காம வந்துட்டேன், நான் போய் எடுத்து வந்துறேன் அப்படிங்கும்போது, அதெல்லாம் முடியாது, உன் சட்டையை கழட்டு அப்படிங்கிறாங்க. இல்ல சார், இந்த மாதிரி விஷயம் அப்படின்னா கழட்டிடுறாரு. அடுத்து திருப்பி இது பண்ணும்போது அவருடைய வேட்டியும் கழட்டுறாங்க. கழட்டும் போது வேற ஒரு நபர் உள்ள நிப்பாட்டு, அதெல்லாம் கழட்டாத அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பணமோ நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாசார் வெளியில அப்படின்னு கூட்டிட்டு வந்துட்டு அந்த பையன் அந்த ஆள் கேட்கிறாரு, இதுல உன்னோட பர்ஸ் எதுன்னு சொல்லு அப்படிங்கும்போது அந்த நபர் ஒரு திருடன். ஆனா அவனிடத்தில் இருந்த கருணை அவரை அந்த இடத்துல இருந்து தன்மானத்தோடு வெளியே வர வைத்தது. ஆக அந்த கருணைங்கிறது ரொம்ப முக்கியம். அதனாலதான் சொல்லுவாங்க, பசி அறிந்து அவர்களுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் செய்யக்கூடிய உதவி அவர்கள் காலம் ஃபுல்லா அவங்க மனசுல இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். அதை தான் நம்ம மனிதாபிமானம் அப்படின்னு சொல்றோம். ஜோதிட ரீதியிலே 5ஆம் இடத்தை குறிக்கக்கூடிய ஒரு தன்மை. ஆக தர்மம் வேறு, தானம் வேறு. அதை எந்த விதத்தில் செய்து நாம் அவர்கள் மனதில் இருக்கணுமோ அந்த விதத்தில் இருந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். குரு வாழ்க, குருவே துணை.